நீங்க சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்ல, ப்ளீஸ் சொல்லுங்க. ஆனா ஸ்கிரிப்ட் படி தோனி வரணும். அந்த மேட்ச்லாம் கண்டது இல்ல, அந்த மேட்ச் வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ஸ்ரீலங்கால இருந்து வந்தோம். ஓ, ஆமா, ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு எவ்வளவு அந்த இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் போறப்ப கையெல்லாம் வேக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அப்படிதானே இருந்திருக்கும். ஆமா, லாஸ்ட் வீடியோ கூட இருந்துச்சு. வருவாரா பார்க்கலாம். ஏன்னா தோனி வந்ததா ஹைலைட், இல்லனா வர்த் இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே சாமிக்கு விட்டுருவோம். அது அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வாங்கிட்டா திருப்பி கொடுப்போம். வாங்கிட்டு வர சொல்லுங்க, அப்ப இருக்கு அவங்க. போன வாட்டி ஞாபகம் இருக்கா? வாங்கடே அப்படிதான் இருக்கும். ரோஹித் அவுட் ஆனாரா போன வாட்டி? ரோஹித் 100 வின் தான் ப்ரோ மேட்ரு, பாயிண்ட்ஸ் தான் ப்ரோ மேட்ரு. உங்களுக்கு இது எப்படி இவர மாதிரி எங்களுக்கு ஆகாது. எங்களுக்கு நாங்க அடிச்சோம், வின்னும் பண்ணோம். இது சிஎஸ்கே போல. அதான் அப்படி இல்ல ப்ரோ, என்ன வால் அடிக்குது இங்க வந்து வால் அடிக்குதுன்னா அப்ப நம்ம கிரெடிட்ஸ் ஜடேஜாக்கு தானே கொடுக்கணும். ஆமா கண்டிப்பா. கடைசில வந்துட்டு எல்லாரும் வேணும்னே அவுட் ஆயிட்டு போன மாதிரி ஈஸியா கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபேன்ஸ் மைண்ட் செட் ஜடேஜா தான் புரிஞ்சிருக்காரு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. தோனி பார்க்கிறதுக்காகவே வந்தோம், அது நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, எல்லா டீமும் வந்து அவுட் ஆக கூடாதுன்னு தான் வேண்டிப்பாங்க. அவங்களுக்கு விக்கெட் போகவே கூடாது. ஆனா நம்ம சிஎஸ்கே மட்டும்தான் யாரு விளையாண்டாலும் பரவாயில்ல, நம்ம தோனி வர்ற வரைக்கும் அடுத்த ஒரு விக்கெட் போயிடாதான்னு சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷன்லயே இருப்போம். சவுண்ட் எஃபெக்ட்டா வேற லெவல்ல இருக்கு. அந்த பாட்டு போட்டது, அந்த பேசுனது, அதெல்லாம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு வர்த்தா? கண்டிப்பா. பட் இவ்வளவு 1 month ஆகல ரோஹித் சர்மா மேல. இப்பதான் ஏன் என்னாச்சு ப்ரோ? இப்பதான் கப் அடிச்சு கொடுத்தாரு. டக் மேன் அப்படி பேசுறாங்க. லக்மண்ட் அது தப்புதான், அது தவறுதான். பிளேயரை டார்கெட் பண்ண கூடாது. ஐசிசி ட்ராஃபி அடிச்சு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இப்படி ஐபிஎல்காக இப்படி வன்மை காக்கிறது நல்லா இல்ல. சிஎஸ்கே சோ விக்கெட் போனா கூட என்ஜாய் பண்ற ஒரு டீம் நாங்களே தான் தொண்டை இருந்தோம். போயிடுச்சு. இப்ப ஃபேன்ஸ் ஜடேஜா தான் புரிஞ்சிருக்காரு. நேல் பைட்டிங் சூப்பர். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணீங்க. ஆனா லோ டோட்டல் வந்ததுக்கு அப்புறம் தோனி வருவாரான்னு ஒரு டவுட் வந்திருக்கும்ல. ப்ரோ வாங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ வாங்க ப்ரோ, வாங்க வந்துட்டு போங்க ப்ரோ. எப்படி ஃபீல் பண்றீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேடியம் வந்து மேட்ச் பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் டைம். நீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரச்சன் ரவீந்திரா கேக்வாஸோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கடைசில தோனி வருவாருன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்கு முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிரும் நினைச்சிருப்பீங்க. ஆமா, கடைசில வந்தோட ரொம்ப உங்க ஃப்ரெண்ட் சொன்னாங்க பெட் கட்டி தோத்துட்டாங்க. நீங்க சிஎஸ்கே வின் பண்ணனும்னு நினைச்சீங்களா? வின் பண்ணனும் தான் வந்தோம். வெட்ட ஜெயிச்சவங்க சந்தோஷமா தூங்கலாம் இப்ப. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்சே வின் பண்ணிட்டோம். ஆனா லோ டோட்டலா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும்ல, ஐயோ வருவாரா வர மாட்டாரா அப்படின்ட்டு. ஹைலைட். ஆனா லோ டோட்டல் தோனி வருவாரான்ற டவுட் வந்திருக்கும்ல நமக்கு. கண்டிப்பா ஐ திங்க் வர மாட்டேன்னு நினைச்சோம். பட் we were very happy that அவங்க வந்தாங்க. அவ்வளவுதான். ஆனா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜடேஜாக்கு தான கொடுக்கணும் நம்ம இப்ப. வினக்கோ பட் ஸ்டில் அதுக்காக தான் அவுட் ஆன மாதிரி இருக்காரு அவர். அதுதான். so happy guys, it was nice. thank you. ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியாச்சு, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. பாத் ஸ்கிரிப்டட் மாதிரி இருந்தது. கடைசியா தோனி வந்தாரு 6 யா ஃபைன். எல்லாரும் ஹாப்பி. எல்லாம் ஹாப்பி. ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி. ஃபேன்ஸ் ப்ரோ கப் அடிக்கணும் இந்த வாட்டி. போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாட்டி அடிச்சிரும். கண்டிப்பா. thank you. நல்லா இருந்துச்சு. ஃபயரா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? தோனியை பார்க்கணும். அத பார்க்க தான் வந்தோம். மேட்ச் பின்னோல அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. எல்லாமே செக் லிஸ்ட்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வந்துட்டார் அவரு, வின் பண்ணியாச்சு. மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. தோனி என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எஸ் டெஃபினெட்லி. ஆனா லோ டோட்டல்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும்ல, தோனி வருவாரா வர மாட்டாரா? கண்டிப்பா. சர்ப்ரைஸா வந்து என்ஜாய் பண்ணீங்களா? எஸ் வின்னர் இப்ப ரெண்டு பேர்ல யாரோ சொல்றதா ப்ரோ கப் அடிப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் தானா ப்ரோ? மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. இருங்க 2 மினிட்ஸ் சொல்லிட்டு போங்க. லோ டோட்டலா இருக்கும்போது தோனி வருவாரான்னு ஒரு டவுட் வந்திருக்கும்ல, வந்துச்சா? ஒரு ஃபைனலா தோனி வந்தப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பி. நல்லா இருந்தது. தோனி என்ட்ரி எப்படி இருந்தது? அதுதான் வேற லெவல்ல சவுண்டா இருக்கு. வேற லெவல்ல சவுண்டா இருந்துச்சு. ஆனா லோ டோட்டலா இருக்கும்போது தோனி வருவாரா வர மாட்டாரா டவுட் வந்திருக்கும். அது எப்படினாலும் வருவாருன்னு தெரியும் இல்லைங்களா, அதுக்காகவே நிறைய பேர் வந்திருப்பாங்களா. சோ அது ஒன்றும் டவுட் கிடையாது. கண்டிப்பா. நான் 19வது ஓவர்ல வரும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. வேற லெவல்ல இருந்தது. கத்துனதெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. தோனி என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? வந்துச்சு. அப்புறம் சர்ப்ரைஸா வந்தப்ப எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்தது. பயங்கரமா இருந்துச்சு. தேங்க் யூ. மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா போச்சு. ஃபைனல் வரைக்கும் நல்லா போச்சு. ரோஹித் சர்மா கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். முன்னாடியே டூர்லாம் போயிட்டு வந்தாரு. சாம்பியன் ராஸ்லாம் அடிச்சாரு.
நல்லா இல்ல, பிடிக்கல. பட் எங்க டீம்ன்றதுக்காக நான் சப்போர்ட் பண்ணல. ஒரு ஆஸ் இந்தியன் கேப்டனா தோனி ஒரு 4 ப்ரோ ஏன்னா நான் தோனி ஃபேன் தான் ப்ரோ. ஆனா அது ஹிட்மேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, யாரு உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணா இந்த மேட்ச்ல? ரோஹித் சர்மா தான் டப்போட் ஆனது ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணா. நூறு நல்லா போட்டாரு, மோடி நல்லா போட்டாரு. ஒரு 10 கோடிக்கு 10 கோடிக்கு வரது தான். சென்னை பிச்சில் ஒர்த்தா இருந்தாரு, நல்லா போட்டாங்க. நல்லா போட்டாங்க. நம்ம சைடுல வந்து பேட்டிங் சரி வீக்கா இருக்கு. பட் டாஸ் நல்லா ஜெயிச்சு நல்லா சூஸ் பண்ணி நல்லா பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. பவர்ஃபுல்லா மேட்ச் முடிச்சாரு, நல்லா ப்ளே பண்ணாரு. பட் ரவீந்திரா கடைசி முடி நின்னு தோனி அந்த 2 பால் சோக்கச்சு. நம்ம ஏன் அடிச்சு ஜெயிக்கணும்? அவர் 50 அடிச்சாரு, நம்ம ஓகே ப்ரோ, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். விடுங்க சூப்பர். நான் ஆக்சுவலி ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கேன் ஒன்லி மேட்ச் பார்க்கிறதுக்காக. And never expected that Dhoni is going to come into the field and wanted to experience that thing specifically. Not at all. I mean, what I've dreamt, I haven't seen that. Very happy. வெரி ரொம்ப happy. ரொம்ப தோனி ஃபேன் தானா அப்ப ஆரம்பத்துல இருந்தே? ஆமா, எப்போதுல இருந்தோ. தலை என்ட்ரி எப்படி இருந்தது? அதான் சொல்லிட்டு இருக்கேன், அது வருமா இல்லையான்னு ஒரே ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. ஆல்வேஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜடேஜா தான் ஆல் டைம் பக்கா போயிட்டாங்க. ஜடேஜா தான் இப்ப வந்து தோனி வர வைக்கிறாரு. ஆமா, ஜடேஜா லாஸ்ட்ல தான் சொல்லிட்டு போறாங்க, எதுக்குடா நான் போகும்போது மட்டும்தான் சிரிக்கிறீங்க எல்லாருமே சொல்லி. It was really good. மேட்ச் The match was good. We stretched it to the last over. I feel good about it. But there's a thing, every year MI loses their first match, they win the finals. This is actually a theory. It's an actual movement match. That's all. Thank you. மேட்ச் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பரா இருந்துச்சு. தலை என்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. தலை entry தலை மிஸ் பண்ணினா ஃபுல்லா இருக்காது. தலை என்ட்ரி பார்த்தனால அதனால கம்ப்ளீட் ஆயிருச்சு. செம மேட்ச். வின்னும் பண்ணியாச்சு. தலை என்ட்ரி பேட்டில் தலை என்ட்ரினால ஃபுல்லா இருந்துச்சு. இருந்துச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.